வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்களா? தெரியுதா? ஓரளவுக்கு மதுரை மக்களுக்கு தெரியும். ஆமாம், மாரியத்தனை பார்க்கலான்னு வந்தேன். என்ன மாரியத்தன் பார்த்தீங்களா? தெப்பக்குளம் மாரியத்தன், மதுரை தெப்பக்குளம் மாரியத்தன் கோயிலுக்கு தான் வந்தேன். கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு 15 நாள் இருக்கும். அதனால தான் ஆத்தாவை கும்பாபிஷேகத்தில் பார்க்க முடியாது. 1000 கோடி ஜனத்தில் கூட்டத்தில் வர முடியல. இன்னைக்கு ஆத்தா எங்களை கூப்பிட்ருக்கா. நாங்கள் ஒரு 3-4 பேர் சேர்ந்து வந்தோம். அம்மாவை பார்க்க 1000 கனி வேணும். இங்கே வந்து அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் வேணும்னு தான் வந்தோம். வந்து பார்த்தோம், கூட்டம் அவ்வளோ இல்லை, நார்மலாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் காத்திருக்கணும் அவசியம் இல்லை. வந்தோன்னா வாருங்க கொடிமரம் ஆத்தா முத்து மாதிரி பாருங்க. சமயபுரத்தா உங்களுக்கு தெரியுமா? சமயபுரம் போக முடியாதவங்க இங்கே தான் வருவாங்க. நாங்களுமே அப்படி தான். சமயபுரம் போக முடியலையா, இந்த ஆத்தாவை பார்த்தா அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். சமயத்தில் வந்து காப்பவள் அப்படின்னு பேர் உங்களுக்கு. அதனால் நம்ம கஷ்டங்களுக்கு சமயத்தில் வந்து நமக்கு காத்தவங்க இந்த முத்துமாரி, இந்த சமயபுரத்தை அப்படின்னு நினச்சிட்டா நாங்கள் வருவோம் அந்த கோயிலுக்கு. எனக்கு ஒரு அப்பா சொல்லி இந்த அம்மாவை தான் பார்க்க வர்றது. வந்ததுலேருந்து நல்லாயிருக்கு. ஆத்தாவோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்குது. பாருங்கள், மக்கள் இன்னும் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்றாங்க பாருங்கள். அப்படியே மனசூரை அம்மா தாயே உங்களோட இது உங்களோட நேர்த்திக்கடன் நிவர்த்தி ஆகணும் தாயே. ஆமாம், இங்கே போற்றி சொல்லாமல் போக மாட்டாங்க. இதை படிச்சுட்டு தான் போவாங்க. வர்றவங்க வந்து படிச்சுட்டு தான் போவாங்க. இங்கே பாருங்கள், தினம் ஒரு அலங்காரம். இந்த ஆத்தாவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அலங்காரம். பாருங்கள், எத்தனை அலங்காரம், எத்தனை அலங்காரம், எத்தனை அலங்காரம் அம்மாவுக்குன்னு சொல்லுவாங்களே, அது உண்மைதான். ஒரு நாளைக்கு ஒரு அலங்காரம். உங்களோட பேசிக்கிட்டே இந்த பிரகாரத்தை சுற்றி வந்துட்டேன். வந்து இப்போ சாமி உள்ளே பார்க்க போகணும். கருவறைக்குள்ளே போகும்போது வீடியோ எடுக்கக்கூடாது, அது நமக்கே ஒரு இது. அதனால் நானே உள்ளே நுழையும் போது ஆஃப் பண்ணிவிட்டு சாமியை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்க்க பாருங்கள் மக்களே. இங்கே தான் இருக்காங்க நம்ம ஆத்தா. பாருங்கள், பார்த்துட்டு வெளியே வந்தேன். இவங்க யார் தெரியுமா? அவங்க தான் பேச்சி ஆத்தா. இவங்களும் உள்ளே போய் எடுக்க முடியாது, பார்த்துக்கணும். அவ்வளோ சக்தி வாய்ந்து பேச்சி ஆத்தா வாசலில் இருக்காங்க. அப்படியே வெளியே வந்தோம்னா நாகம்மா. இங்கே முட்டை, பால், மஞ்சள் பொடி, குங்குமம் இதெல்லாம் இங்கே பாருங்க. ஒரு பக்தர் போடுறாங்க பாருங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த நாகம்மா இங்கே வந்து அப்படி பண்ணிட்டு இந்த பாருங்கள் கும்பாபிஷேகம் நடந்த இடம்.